நான் இதை பண்ண வேண்டாம்னு பார்த்தேன், ஆனா மறுபடியும் பண்ண வச்சுட்டேங்கடா. சரி என்ன பண்றது, ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் இந்த மாதிரி வீடியோ போட்டதுலேருந்து சிஎஸ்கே ஜெயிக்கவே இல்லை. கடந்த 4 மேட்சும் தோத்துட்டாங்க. இதை பார்த்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு காண்டாராங்க. அது என்ன பண்ணுறது, நீங்கள் மற்ற ஃபேன்ஸ் போட்டு கலைக்கும் போது உங்களை சில பேர் கலையாக செய்வாங்க. இது நீங்கள் ரிசீவ் பண்ணுற டைம், ஸோ நீங்கள் வாங்கி கட்டிங்கன்னா ஆகும். நேற்று 18 180+ ரன்ஸ் நீங்கள் சேஸ் பண்ணவே இல்லை. ஆமாம், இன்னைக்கு தான் சேஸ் பண்ணிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு காலர் தூக்கி சொல்லலான்னு பார்த்தீங்க. சேஸ் பண்ணீங்க, ஆனால் சேஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? அது 180+ ரன்ஸ் டார்கெட் இருக்கும்போது 180+ சேஸ் பண்ணணும். இங்கே டார்கெட் தான் 200 தாண்டி போயாச்சு. 220 இருக்கும்போது இப்போ தான் 180+ நான் சேஸ் பண்ணுவேன் அப்படின்னா சிஎஸ்கே முக்கிய அடிச்சா கூட 200 தான் வரும். ஆனால் எல்லா டீமே 200+ போயிட்டு இருக்காங்க. 220 230. இந்த ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா T20 ஃபார்மேட் ஓவரால் டைனமிக்ஸ் மாறிடுங்க. 200 பார்த்தா 220 230 அடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி வச்சுக்கணும். அதுவும் சேசிங்ல அடிக்கணும். அதுதான் சிஎஸ்கே வராது. வேற என்ன பண்றது? மஞ்சள் மக்கான்ஸ் எல்லாம் அப்படியே வந்து பஞ்சாப் கிங்ஸ் 83 for 5 பார்த்தா ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. ஒரு 130 போட்டலாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே சொம்ப இருக்கிற கமெண்டேட்டர்ஸும் அதே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வச்சாம்பாரு அங்க ஆப்பு ஆரியா இந்த யங் டேலண்ட் எங்க தான் கண்டுபிடிச்சாங்க தெரியலங்க. ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி, அதாவது 2010 அடிச்சார் 37 பால் சம்திங் செஞ்சுரி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி இருந்தாங்க, பிலோ 40 பால்ஸ் 39 பால்ஸ் நினைக்கிறேன். இவ்வளவு ஃபாஸ்டா ஒரு செஞ்சுரி, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 5 விக்கெட் டவுன்ல வராரு. தைரியமா இறங்கி அடிக்கிற சிஎஸ்கே பவுலர்ஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் பத்திரானாவை பிறந்த கடை நீங்க தாங்க பாக்குறேன். பத்திரானாவை ஒரே ஓவர்ல 3 6ங்க. அதுக்கப்புறம் அஸ்வினை டேக் ஆன் பண்றாரு. என்ன ஒரு டேலண்ட், யங் கன். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் சிஎஸ்கே வந்துட்டு பல வருஷமா வாய்ப்பு கொடுக்காம அழிச்சிட்டீங்க. சிஎஸ்கேனால யங்ஸ்டர்ஸ்க்கு அலர்ஜி அந்த மாதிரி தான் வந்துட்டு ஆகிட்டீங்க. 20 ரன்ஸ் சேஸ் பண்ணணும் நீங்க. அப்ப எவ்வளவு சிக்ஸ் நீங்க அடிக்கணும்? ஆப்போசிட் டீம்ல 16 சிக்ஸ் அடிச்சா நான் அதுல பாதி தான் அடிப்பேன். அதே மாதிரி 8 சிக்ஸ் மட்டும் தான் அடிக்கீங்க. அதுவும் அந்த பிரியன்ஸ் அடிச்ச 9 சிக்ஸ் கூட ஓவரால் சிஎஸ்கே டீம் அடிக்க முடியல. சிக்ஸ் அடிக்கிறதுக்கு ஆரிச்சாமி தூபேவை தவிர சிஎஸ்கேல வேற யாரும் இல்ல. அந்த தூபே வந்து பாத்தீங்கன்னா லாங் இன்னிங்ஸ் ஆட முடியல. வராரு 20-30 ரன், அதிகபட்சம் 40 ரன் அடிக்கிறாரு, போயிடுறாரு. அதுக்கப்புறம் டேக் ஆன் பண்ணோம். தோனி வருவாரு, 4 பால் டக்கு வைப்பாரு, ஒரு வாரம் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து 2 சிக்ஸ் அடிப்பாரு. ஃபேன்ஸ் எல்லாம் கை தட்டுவீங்க. சிஎஸ்கே தோத்துச்சுன்னு அதை கவலை இருக்காது. மியூசியல் மண் ஓட்டலன்ட்டு தொட்டு போயிட்டே இருப்பீங்க. சிஎஸ்கே தோத்தாலும் பஞ்சாப் ஜெயிச்சாலும் இந்த ரெண்டு டீமே பாட்டு கேவலமான ஒரு ஃபீல்டிங். சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கேவலமான ஒரு ஃபீல்டிங்னா அதை விட நான் கேவலம்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேவலமா வந்து ஃபீல்டிங் பண்ணாங்க. எவ்வளவு கேட்சுங்க, கிட்டத்தட்ட 10 கேட்ச் விட்டுருப்பாங்க பஞ்சாப் கிங்ஸ். அதனால தான் சிஎஸ்கேவால 200 வர முடியுது. இவங்க வந்து இந்த கேட்ச் விடாம பக்கா புடிச்சா சிஎஸ்கே மறுபடியும் 180க்கு அண்டர்லே பட்டன் பண்ணிருக்காங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபீல்டிங்னால சிஎஸ்கே அந்த 200 பால் தொட்டும் என்ன வின் பண்ணலையே. ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு 5-6 மேட்ச்ல வந்து ருத்துராஜ் கைக்வாட் சேசிங்ல கை கொடுக்கவே இல்லைங்க. ருத்துராஜ் கைக்வாட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சேசிங் 20 ரன் தாண்டவே இல்லை. ஆவரேஜ் ஒரு 13 அடிச்சிருக்காரு. ருத்துராஜ் கைக்வாட் மட்டுமே நம்பி இந்த சிஎஸ்கேக்கு அவரே ஆடனா அப்ப யார் வந்து ஆடுவா? டிவான் கான்வே வேணும் வராரு. ஆர்டர் ஒரு நார்மல் ஓடி இன்னிங்ஸ் பார்த்தா ஆடுற எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் ஓப்பனிங்ல வேணுங்க. சிஎஸ்கே அது இல்லவே இல்லை. சோ இப்ப போய் வேற ஆள் மாத்துறதுக்கு வேற ஆள் இல்லை. இருக்கிற வச்சு ஆடணும். ஓவரால் சீசன்ல சிஎஸ்கே வந்து பட்டம் பண்ணி தான் ஆரம்பிச்சாங்க. போன வீடியோவே சொல்லியிருந்தேன் அடுத்த சிஎஸ்கேவோட தோல்வியை சந்திக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னது அப்படியே நடக்குதுங்க. நான் அந்த வீடியோ போட்டதுலேருந்து சிஎஸ்கே ஜெயிக்கவே இல்லை. அது யாரு சியா இல்லை சிஎஸ்கேவோட ராசியான்னு தெரியல. நான் எந்த மாதிரி வீடியோ போட்டதுல சிஎஸ்கே ஜெயிக்கவே இல்லை. ஸோ லாஸ்ட் டைம் சொன்ன போது தான் மறுபடியும் அடுத்த சிஎஸ்கேவோட தோல்வியில் சந்திக்கலாம். பபாய்.